இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம், பிதான்னு ஒருத்தர் கிடையாதும்பா. ஏன் பிதா கிடையாது? இவங்க இன்னும் சொல்ல போனா, நேரடியாக சொல்ல போனா திருத்துவம் அப்படிங்கிறதை ட்ரினிட்டி காட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை அவர்கள் மறுதலிக்கிறவர்கள். அப்படி ஒரு காடே கிடையாது, ஒரே தேவன்தான், 100% உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையவே கிடையாது. தேவன் ஒருவரே, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஒரு தேவன், இப்ப நம்ம வாசிச்ச வசனம் இருக்கு, இந்த ஒரு தேவன் மனித சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி வரும்போது இந்த ஆவியான தேவன், அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா ஏற்றுக்கொள்ளலையோ, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆவியான தேவன் என்ன செய்யறாரு? தான் ஆவியில் இருக்கும்போது தன்னுடைய பரிசுத்தத்தோடு கூட இந்த ஜனங்களை பார்க்க முடியாது. பாருங்க, தேவன் தோட்டத்தில் உலாவ வரும்போதே அவன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான், ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்ப இந்த தேவன் அப்படியே வர முடியாது பூமிக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய குரலுக்கு, தன்னுடைய சத்தத்துக்கு உருவத்தை கொடுக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்ப நீங்க என் கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு என் உருவம் உங்களுக்கு தெரியாது. இப்ப தெரியுது, இதை விட்டுருங்க, அந்த டெக்னாலஜியை விட்டுருங்க. போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம், நான் பேசும்போது என்னுடைய குரலுக்கு நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. இவர் இப்படி இருப்பாரு, இந்த ஒரு 40 வயசு இருக்கும், இவருடைய குரல் இப்படி இருக்கு, அவர் கொஞ்சம் வயசானவராக இருப்பாரு, இப்படி நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. திடீர்னு நேரில் வரும்போது பார்த்தா நீங்க கற்பனை பண்ணதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஆக்சுவலா வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன்லயே குரலை கேட்டு குயில் மாதிரி இருக்கு, இந்த குயில் மாதிரி குரல் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் திடீர்னு பார்க்க போனா குயில் மாதிரியே இருக்கும். அது அவன் டென்ஷன் ஆகி அவன் என்ன நினைச்சிருக்காருன்னா, குரல் குயில் மாதிரி இருக்கு, நேரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினைச்சிருப்பான். குயில் குரல் மாதிரி இருந்தா நேர்லயும் அது குயில் மாதிரி தான் இருக்கும். இவனுடைய கற்பனை நேரில் மயில் மாதிரி இருக்கும்னு போனா நேர்லயும் அது குயில் மாதிரியே இருக்கும். உடனே ஐயோ அப்படி ஷாக் ஆயிடுவான். 2000 வருஷமா தேவனுடைய வெறும் குரலையே கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மீட்கும்படி இந்த தேவனை தவிர வேற யாரும் போக முடியும். ஏன்னா அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் மேலானதான ஒரு பலி தேவைப்படுகிறது. மிருக பலி மனுஷனை மீட்காது, மேலான மனுஷனை தாழ்வான மிருகத்தினுடைய பலி மீட்காது. ஆகவே மேலான தேவன் தாழ்வான மனுஷனை மீட்க வருகிறார். அப்ப வேற வழியே இல்லை, தேவன் வந்தாகணும். அப்ப அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய குரலுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அனுப்புகிறார். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினவர், தண்ணியிலிருந்து ஜீவ ஜந்துக்களை உருவாக்கினவர், தன் வாயின் வார்த்தையினாலே எல்லாத்தையும் உருவாக்கினவர், தன் வார்த்தைக்கே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். இது இன்னொரு விதமான கிரியேஷன். இந்த கிரியேஷனை பண்ணி தன் குமாரனை அனுப்பும் போது அவர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். 2 பேரும் பேசுற கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க. எத்தனை இடத்துல இருக்கு, எத்தனை இடத்துல இருக்கு. இயேசு பிதாவை நோக்கி அப்படின்னு இருக்கு. பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னை கனப்படுத்துகிறீர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த சவுண்ட் எல்லாம் வருது பாருங்களேன். இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, தேவன் ஒருத்தர் தானே, தேவன் ஒருத்தர். நீங்க ரெண்டு ஆள் தத்துவம், 2 ஆள் தத்துவம். தேவன் ஒருவர் தான், அவர் மல்டிபிள் பர்சனாலிட்டி, பிரிஞ்சு நிற்கிறார். இயேசுவும் தேவன், பிதாவும் தேவன். அதான் வசனம் சொல்லுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இவங்க 2 பேருமே தேவன் தான். எது வரைக்கும்? அதையும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு அல்லது சகல ஜனங்களுக்கும் பலியாக தேவன் வந்தபோது, இப்பொழுது இவர் புறஜாதியாரை செலக்ட் பண்றாரு, புறஜாதியார் கையில வாசம் பண்ணுவதற்கு. ஏன்னா அது வரைக்கும் தேவன் இஸ்ரவேலை விட்டு ஒதுங்கி நிற்கிறார். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேணாம்னு சொல்லிட்டான், அவர் பேச வேணாம்னு சொல்லிட்டான், என்னை ஆள வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ தேவனுக்கும் ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ், பயங்கர கேப். இப்போ இயேசு உள்ள வராரு. இயேசுவையும் சிலுவையில் அறைஞ்ச உடனே மனுஷனுக்குள்ள வாசம் பண்றதுக்கு தன்னுடைய சுவாசம், ஃபர்ஸ்ட் வார்த்தை, அடுத்து சுவாசம், அந்த சுவாசமாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊதினார். இப்ப நமக்குள்ளே வர அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இது ஆவியானவருடைய காலம். நல்லா கவனிங்க. இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு வரப்போறாரு, ஒரு புதிய நாமத்தோட வரப்போறாரு, அவருக்காக காத்திருந்தாங்க ஜனங்க. இயேசு வந்தபோது விட்டுட்டாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய காலம் நமக்குள்ள இருக்கார். இந்த 3 பேருமே ஒரு நாள் வரும். எப்போ? கரெக்டா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும் மாகோகு கூட்டத்துக்கும்
தேவ ஜனங்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும். முடிஞ்ச பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது முடிஞ்ச பிறகு இன்னைக்கு இருக்கிற இந்த ஆள் தத்துவத்துக்கிட்ட, அதாவது பிதா கிட்ட குமாரன் ராஜ்யத்தை ஒப்படைப்பார். நித்தியம் வரும், எட்டர்னல். அன்னைக்கு இந்த 3 பேரும் ஒன்றாக இருப்பார். ஒன்றாக இருந்த தேவன் ஒரு காரணத்துக்காக 3ஆக பிரிந்திருக்கிறார். இந்த 3ஆக பிரிந்த தேவன் ஒரு காலம் அந்த காரியம் முடிந்தவுடன் மீண்டும் ஒன்றாய் மாறுவார். அப்ப அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாமத்தில் ஒரு உயர்வை, ஒரு மீட்பை அவர் வச்சார். இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி, நியாயப்பிரமாணம் அப்படி வச்சார். நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பலி அப்படி வச்சார். இப்போ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்கணும். இது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க ஒன்று ஆயிடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் இயேசுடைய நாமத்தில் மீட்பு. இப்போ நம்ம ஆவியானவர் சொல்றதை கேட்கணும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரே தேவனா பழையபடி மாறிடுவார். அது வரைக்கும் இந்த பிரிவினை இருக்கும், ஆள் தத்துவம் இருக்கும். இந்த புரிதல் தான் நமக்கு வேணும். இந்த புரிதல் இல்லாம இவங்க கிட்ட ஒரு நல்ல கரெக்ட் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் கரெக்ட். என்ன கரெக்ட்? இப்ப இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, இந்த 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தினால நீ ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால அவங்க என்ன செய்யறாங்க? ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க. அப்ப ஞானஸ்நானம் கொடுத்த உடனே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்துல தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு பிதாவே இல்லை, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி இல்லை, நீங்க இந்த 3ஐயுமே சொல்லி ஜனங்களை ஏமாத்துறீங்க, நரகத்துக்கு நேரம் நடத்துறீங்க. இப்போ நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வெளிப்பட்ட அந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துல தான் மீட்பு. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நமக்கு தெளிவா இந்த பூமியில இயேசுவின் நாமம் தான். இந்த இயேசுவின் நாமமே எது வரைக்கும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நித்தியமாவா? நித்தியமா இயேசுவின் நாமமா? இல்ல, பைபிள் அப்படி இல்ல. இயேசு பகிரங்கமா வரும்போது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்துற விசேஷத்தை சொல்றாரு, அவனுக்கு புதிய நாமத்தை நான் தரிப்பிப்பேன், என் புதிய நாமத்தை அவனுக்கு கூறுவேனுங்கிறார். வசனத்துல அழகா எழுதுறார். வெளிப்படுத்துற விசேஷத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், என் தேவனுடைய நாமத்தையும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாமம் தான், இயேசு நாமம் தான் அப்படின்னு சொல்றாங்களே. சபை ஜெயிச்சு பரலோகத்துக்கு போகும்போது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வெளிப்படுத்துற விசேஷம், சபை ஜெயம் கொண்டு பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும், பிதாவுடைய நாமம், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு சொல்ற வார்த்தை, என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்ப நீங்க வாங்க வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வரும்போது பாருங்க, அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவர் மேல என்ன நாமம் எழுதப்பட்டிருந்தது? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆரம்ப நாமம் வந்துருச்சு. திருப்பி பின்னாடி இந்த இயேசுங்கிறது டெம்பரவரியா ஜனங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். முதல் 4000 வருஷம் பூமியில அந்த நாமம் இல்ல, கேட்கிறவனுக்கு சொல்லப்படல. அதை ஏன் கேட்பானேன்? கடைசி 2000 வருஷம் இந்த நாமத்தால மீட்பு, அதனால இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தால தான் மீட்பு, அந்த நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆனால் இந்த நாமம் எப்போ வரைக்கும்? நித்தியம் வரைக்கும். நித்தியத்துக்கு போகும்போது அவருடைய புதிய நாமம் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த மாம்சத்துக்களை மனுஷனை மீட்பதற்கான நாமம், பரலோகத்தில் இருக்கிற நாமம் வேறு, அவருக்கு புதிய நாமம் இருக்கு. இதோ வசனம் இங்க சொல்லுது பாருங்க, 3:12 வெளிப்படுத்தின விசேஷம், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், என் தேவனுடைய நாமத்தையும். பிதாவுடைய நாமம்னு ஒன்று இருக்கு, அது என்னங்கிறது அங்க போனாதான் தெரியும். இந்த வசனத்தை எல்லாம் படிக்காததுனால, அல்லது படிச்சா யாரும் சொல்லி கொடுக்காததுனால, இவங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி, இல்ல 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 ஒன்லி ஜீசஸ் தான், வேற நாமமே கிடையாது, வேற நாமத்தை சொன்னா நரகம். எனக்கு அதுல ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா? இப்ப இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தா நரகத்துக்கு போவாங்க நம்ம சொல்றது இல்ல. ஆனா நீ வேற நாமத்தை சொன்னாலே நரகத்துக்கு போயிடுவ. எப்படி காலத்துக்கு முன்பதாக இவங்க நியாயம் தீர்க்கிறாங்க? எப்படி நியாயம் தீர்க்கிறாங்க?
நான் கேட்குற கேள்வி ஒன்று சில இருக்கு, இவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? யோவான் என்ன நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? யோவான் ஸ்நானகன் அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அந்த ஞானஸ்தானத்தை அக்செப்ட் பண்ணிட்டார் இயேசு. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானஸ்தானத்தை இயேசு அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணி என்ன செய்யறாரு? பவுல் வர வரைக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை அல்லாமல் வேறு ஞானஸ்தானத்தை எடுக்காததுனால அவர் கேட்கிறார், என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்றார். அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் இயேசு எடுக்கிறாரு. அப்ப என்ன நாமத்தில் எடுத்திருப்பாரு? அந்த நாமம், அந்த ஞானஸ்தானம் அக்செப்ட் பண்ணப்படலையா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா இயேசுன்னு சொல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு போயிருவேன்னு பிரசங்கம் பண்றாங்களே. யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? அப்ப அந்த அதுக்கு முன்னாடி, இயேசு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. என்ன நாமத்தில் கொடுத்தாரு? அப்ப அந்த நாமத்தை, அந்த ஞானஸ்தானத்தை இயேசு அக்செப்ட் பண்றாரு. அப்ப இந்த விவரமே புரியாம ஜனங்களை மோசம் போக்குற மாதிரி இவங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? வீடுகள் தோறும் வந்துடுறது, வீடுகள் தோறும் வந்து ஐயோ நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னு இருக்கு, சிங்குலர்ல இருக்கு. அந்த நாமம் என்ன? நாங்க அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுதான், அந்த ஒரே நாமம் இயேசுதான். அதுல எங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? சரி, இதை வந்து இயேசு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இயேசு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னாரா? என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னாரா? இதெல்லாம் தெளிவா சொன்னாரா? சொன்ன இயேசு என் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லலாம்ல. அவர் எதுக்கு பிதாவை இன்சிஸ்ட் பண்றாரு, பரிசுத்தாவியை இன்சிஸ்ட் பண்றாரு, அவரையும் இன்சிஸ்ட் பண்றாரு? ஏன் கொண்டு வராரு? அவருடைய அர்த்தம் என்ன? பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவி, இந்த மூன்றையும் இந்த மனித குலத்திற்கு நித்தியம் வர வரைக்கும் இந்த மூன்று பேரையும் இவங்க விசுவாசிக்கணும். இதுல ஒன்னு விசுவாசிக்காவிட்டாலும் நீங்கள் போக முடியாது. பிதாவையும் மறுதலிக்கிறவனே பொய்யன், குமாரனையும் மறுதலிக்கிறவன் பொய்யன். அப்ப நீங்க எல்லாத்தையும், அதுக்கு தான் இயேசு என் நாமத்தினாலே எல்லாரும் எவை கேட்போ பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்றாரு. என் நாமத்தினாலே அப்படின்னு தன் நாமத்தை பத்தி அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ற இயேசு ஞானஸ்தானம் கொடுக்குமா மட்டும் என்ன சொல்றாரு? போய் நீங்கள் என் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அங்க மட்டும் என்ன சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம். ஏன் பிதாவின் நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை? பரிசுத்த ஆவிக்கு நாமமே இல்லை, பரிசுத்த ஆவிங்கிறதே ஒரு நாமம். இப்ப அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், அதனால்தான் சொல்ற குமாரனுடைய நாமம். இந்த மூணையும் இன்சிஸ்ட் பண்ணோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினானேன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டா நீ நரகந்தானா? பொய். உங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? மாறுபாடு. இது மட்டும்தான் அவங்க போதிக்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை கொண்டு போய் பரிசுத்தாவி இல்ல, பிதாவே கிடையாது, இயேசு மட்டும்தான், பிதாவை மறுதலிக்க வைப்பாங்க. அடுத்து அதான் சொன்னேன், ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாங்கிற அந்த ஒரு நல்ல கரெக்டான விஷயத்தை வச்சுக்கிட்டு மிச்ச எல்லா தப்பையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் இடம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் கற்பனை, மிச்சம் எல்லாம் பொய். அப்ப இந்த நிஜம் ஒன்ன வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றது பாருங்க, இது நிஜம்னா எல்லாம் நிஜம், ஏன் இது நிஜம், மிச்சம் எல்லாம் பொய். ஒரு முறை ஒரு மனுஷன் என்னிடத்துல வந்தார். என்னிடத்துல வந்து அவர் பேசும்போது கேட்டார், நீங்க சத்தியமெல்லாம் கரெக்டாக தான் பேசுறீங்க, ஆனால் இந்த ஞானஸ்தானத்தில் தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லை, இயேசு அப்படித்தான் சொன்னாருன்னு சொன்னேன். இயேசு சொன்னாரு. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னாரு, இயேசு சொன்னதில் தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போஸ்தலர்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் இயேசு சொன்ன டைரக்டானதை எடுத்துக்கிட்டேன். நீங்க அப்போஸ்தலர் சொல்றதை எடுத்துருந்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது ஆவியானவர் சரி நடத்துங்க. எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு இயேசு சொன்னது எனக்கு கரெக்டா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னு கேட்டேன். இல்ல நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்டேன். என்ன சந்தேகம்னா, மலேசியா சர்ச்சஸ்லாம் இருக்கு. மலேசியா சர்ச்சஸ்ல, மலேசியால தமிழ் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்குன்னா, ஃபாதர் ஆஃப் த மலேசியன் தமிழ் சர்ச்சஸ் யாருன்னு கேட்டு பாருங்க. ஒருவேளை இப்போ இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாது. உங்களுக்கு இருக்க அங்கே கூடிய மூத்த ஊழியர்கள் அவங்களை கேட்டு பாருங்க. எவ்ரிபடி மஸ்ட் நோ. யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லி, த மேன் ஆஃப் காட். பல தேசங்கள் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கத்தர் பயன்படுத்தின வல்லமையான பாத்திரம். மலேசியாவில் இருக்கக்கூடியதான எல்லா தமிழ் சபைகளினுடைய அஸ்திவாரம் கத்தர் யாரை வச்சு போட்டாருன்னா அந்த மனுஷனுடைய நடை தான்.
ஒவ்வொரு காம்பவுண்டா அவர் நடந்திருக்கிறாரு. கம்பவுண்டா நடந்து ஒவ்வொருத்துக்கா போய் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நடக்காத எஸ்டேட்டே கிடையாது. நான் அப்போ அவங்களை கேட்டேன், அந்த மனுஷங்கிட்ட, ஜீவானந்த ஐயாவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுத்தாரு, இப்போ அவர் எங்கே போவாருன்னு கேட்டேன். ரொம்ப கூலா அவர் சொன்னார், அவரும் நரகத்தில் தான் இருப்பாருன்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பயம் தூக்கி வாரி போட்டுருச்சு, இன்னொரு பக்கம் கோபம். தேவனுக்காக 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் பண்ணி உழைச்சி ஓடா போய் நடந்து தன் ஜீவனையே கொடுத்த அந்த மனுஷன் பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக நரகத்துக்கு போவார்னா? ஏன் ஞானஸ்நானமே எடுக்காத கல்லனுக்கே பரதீசியை கொடுத்தவராய ஆண்டவர். ஞானஸ்நானமே எடுக்காத கல்ல அவன் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்காக பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளவு ஊழியம் பண்ணி அதுவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக நரகத்துல தள்ளுவார்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவன் தான் பொய்யன், காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கிறவன். பரிசுத்தவான்களை நரகத்துக்கு போவேன்னு சொல்றது யாரு? பிசாசுடைய வேலை. இப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்களிடத்துல வந்து ஏதாவது சொன்னால் நம்பாதீங்கள். இயேசு சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறத நான் குற்றப்படுத்தல. அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கறத பத்தி தப்பு கிடையாது. இயேசுவே சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ இருக்கும்போது இந்த மூன்றையும் இவங்க அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும், பிதாவை மறுதலிப்பாங்க, பரிசுத்தாவியை மறுதலிப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்துல சபைக்கு விரோதமா போராடக்கூடிய மிக முக்கியமான உபதேசங்கள்ல இதுவும் ஒன்று.